Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences exercise 2.3 first sum. Find the least positive value of x such that அப்படி சொல்லி ஒரு 5 sum கொடுத்திருக்காங்க. ஸோ இது என்னென்னா ஒவ்வொன்றா நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 71 congruent to x modulo 8. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். 8 congruent to r modulo b இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பேசிக் ஃபார்முலா. ஸோ இதை வச்சு கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் வந்து என்றைக்குமே ரிமைண்டராக தான் வரும். ஸோ ரிமைண்டர் தான் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க இந்த சம்மில் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூன்னு சொல்லி. இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த காங்கிரண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அதுக்காக இந்த எக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 71 - x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ மாடல் இருக்குது பாருங்க. ஸோ மாடல் வந்து எக்ஸாக்டாக 8ல் இருக்குது. ஸோ 8n. ஸோ n வந்து உங்களுக்கு என்னென்னா சம் இன்டீஜர், எந்த இன்டீஜர் போட்டாலும் வரும். இப்போ நீங்கள் 71 8ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். அப்படி டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ 71 தான் இருக்குது. ஸோ இங்கே 64 8 8 64 வரும். ஸோ இங்கே 1 11 ஆயிரும். இங்கே 6 ஸோ 7. ஸோ 7 தான் ரிமைண்டர் ஆகுது உங்களுக்கு. 71 - 7 = 8 1 மாதிரி வரும். ஸோ 64 = 810. 64 8 வழி மல்டிபிள் தான். 64 இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 8. கன்ஃபார்ம் மல்டிபிள் ஆஃப் 8 தானே. 8 8 64. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லி எழுதுவீங்கன்னா ஆஃப் எக்ஸ் இஸ் 7 சொல்லி எழுதுவீங்க. இப்போ செகண்ட் சம் பார்க்கும்போது செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 78 + x congruent to 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. 78 + x congruent to 3 modulo 5 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 78 + x இந்த காங்கிரண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. -3 இஸ் ஈக்குவல் டு இங்கே மாடலோ 5. ஸோ 5n அதில் n வந்து உங்களுக்கு இன்டீஜர், சம் இன்டீஜர். ஸோ 78 + x - 3. ஸோ 78 இருந்தால் 75 ஆயிரும். ப்ளஸ் x இஸ் ஈக்குவல் டு 5n. ஸோ இதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் பாருங்கள். ஸோ 75 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ அந்த நம்பர் போடியது ரொம்ப ஆபத்து. அங்கே வந்து கேட்டிருக்கிறது வந்து லீஸ்ட்டு பாசிட்டிவ் வேல்யூன்னு சொல்லி எடுத்துக்காங்க. ஸோ 0 எல்லாம் நம்மளுக்கு வராது. 0 எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ லீஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா எல்லாத்துலேயுமே 0 என்பது அது பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்க முடியாது. அது 0 இங்கே எடுக்கப்படாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இதுக்கு அடுத்த நம்பரை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் பார்க்கும்போது இதுக்கு வந்து நீங்கள் 5 ஆட் பண்ணிங்கன்னா 80 தான் ஆட் ஆகும், டிவைட் ஆகும். ஸோ 80 டிவைட் ஆகுதான் பாருங்கள். 85 டிவைட் ஆகுதுங்க வரைக்கும். இங்கே 5 இங்கே 3 0 இங்கே 6 பைசா 30. ஸோ இங்கே 1 6 வரும். ஸோ 6 டிவைட் ஆகுது. ஸோ இது டிவைட் ஆகுது. ஸோ நீங்கள் இதே 75 + 5 இஸ் ஈக்குவல் டு 5 என்ன சொல்லி வரும். 80 இஸ் ஈக்குவல் டு 5n. ஸோ இது கண்டிப்பாக டிவைட் ஆகுது. 80 இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 5n. இப்படி இருக்குது. அப்போ இதில் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 தான் வரும். இப்போ மூணாவது சம் பாருங்கள். மூணாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 89 congruent to x + 3 modulo 4 சொல்லி கொடுத்துருக்காங்க. 89 congruent to x + 3 modulo 4 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இங்கே 89 x + 3 அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா -x + 3 ஆயிரும். தட்ஸ் கூட மாடலோ என்ன இருக்குது. ஸோ காங்கிரண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக எக்ஸுக்கு கொண்டு வந்தது. ஸோ காங்கிரண்ட் ரிமூவ் ஆச்சுன்னா 4n ஆயிரும். இல்லை n வந்து ஆஸ் யூஸ்வல் இன்டீஜர்னு சொல்லி தெரியும், சம் இன்டீஜர். ஸோ 89 மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா -x - 3 = 4n சொல்லி வரும். ஸோ இது ரெண்டு நீங்கள் செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா 86 - x = 4n சொல்லி கிடைக்கும். ஸோ 86 கூட எந்த நம்பர் நீங்கள் செப்பரேட் பண்ணால் 4 டிவிசிபிள் ஆகும் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம அதை டிவைட் பண்ணணும். ஸோ 86 டிவைடட் பை 4. ஸோ 8 இங்கே வந்துடும். இங்கே 2 0 6 4. ஸோ 1 இருக்கும். ஸோ 2 வரும். ஸோ 2 தான் உங்களுக்கு ரிமைண்டர் ஆகுது. ஸோ 86 - 2 = 4n. 84 என்பது 4n டிவைட் ஆகிற நம்பர். 84 இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ நீங்கள் ஈஸியாக த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அழகாக 2ன்னு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அடுத்தது ஃபோர்த்து சம் பாருங்கள். ஸோ ஃபோர்த்து சம் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா 96 congruent to x / 7 modulo 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 96 congruent to x / 7 modulo 5. ஸோ இது இங்கே என்ன பண்ணணும்னா இது அவ்வளோ டேர்மே நீங்கள் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்திருக்கேன். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஈக்குவல் டு போகிறதுக்கு -x / 7 ஈக்குவல் டு காங்கிரண்ட் டு ஈக்குவல் டுவாக மாறணும்னா அந்த 5 நீங்கள் சம்திங் எம்னு போட்டிங்கன்னா அது வந்து ஈக்குவல் டுவாக மாறிடும். 5n போடுவீங்க.
ஸோ இதை போய் எல்ஹெச்எஸ் எடுங்க, அதாவது கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 96 டைம்ஸ் 7 வந்து ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது 6 7s are 42, 9 7s are 63, 63 + 4 67. ஸோ 672 வரும். 672 - 6/7 = 5n சொல்லி கிடைக்குது. ஸோ இதில் எந்த நம்பருக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் அது 5ஆல் டிவைட் பண்ண வேண்டிய நம்பராக இருக்கும்னு பார்க்கும்போது 672 நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 672 ÷ 5ன்னு பார்த்தீங்கன்னா 10வது அது 7ஆல் வேறு டிவைட் ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த நம்பர் 7ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும்னு காரணத்துக்காக நம்ம ஸ்ட்ரைட்டாக இதை டிவைட் பண்ணி இதை விட்டுட்டு இல்லை எந்த நம்பர் ஸ்ட்ரைட்டாக யோசித்து பார்க்கணும். ஸோ இதை நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 7ஆல் டிவைட் பண்ணி பார்த்துட்டு 5ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஸோ இங்கே 67 இருக்குது. ஸோ இங்கே 63 வரும். தென் 42 6 7s are 42. ஸோ 9 6 42. ஓகே, இது வந்து உங்களுக்கு சரியாக டிவைட் ஆகுது. ஸோ நம்ம 5ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். 5ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5. ஸோ 1 7. ஸோ இங்கே 1 வரும். 17 வந்து 15. ஸோ 2 இங்கே வந்து 3 ஆயிரும். ஸோ 2 2 20 தென் 4 2 ரிமைண்டர். ஸோ இங்கே நம்ம 2 வருது. டிவைடில் பார்க்கும்போது 2 ரிமைண்டர் இருந்துச்சு. இப்போ இங்கே 2 போட்டாச்சுன்னா 670 ÷ 7 என்பது வராது. ஸோ அதனால் நம்ம இதில் என்ன நம்பர் போட போகிறோம்னா 7 ஒரு சொல்லி நம்பர் இருக்குது, அதை நம்ம போட போகிறோம். ஸோ 7 நம்ம போட்டு பார்ப்போம். ஸோ 7ஆல் டிவைட் ஆகிய நம்பர் மாதிரி பார்ப்போம். அப்போ 7 போட்டிங்கன்னா 672 - 7 வந்து 12. 665 சொல்லிட்டு வரும். ஸோ 665 நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 7ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 66. ஸோ 63. ஸோ 7ஆல் டிவைட் பண்ண இது 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணால் தான் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். அப்படி டிவைட் பண்ணிங்கன்னா 5 1 6 15. இங்கே ஒரு 1 3 தென் இங்கே ஒரு 1 5 தென் 3 அகைன். ஸோ 15 0 ஆகிட்டு. ஸோ 5ஆல் டிவைட் ஆகிட்டாலே போதுமானது. ஸோ 7ஆல் இது டிவைட் பண்ணிருந்தேன், அது தப்பு. 5ஆல் டிவைட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ 133. இது வந்து 2 ரிமைண்டர் இருக்குது. அதனால் நம்ம 672 ஸ்ட்ரைட்டாக போட முடியாது. 670 போட்டாலும் அது 7ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அதனால் 665 ஒரு நம்பர் போடுறதுக்காக நான் இங்கே 7ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் போட்டேன். அப்படின்னு போதும்போது இது வந்து உங்களுக்கு கரெக்டாக கீழே 7ஆல் டிவைட் ஆகுத மாதிரி வந்துச்சு. 7ஆல் டிவைட் ஆகும். இது வந்து 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ 5ஆல் டிவைட் ஆனாலே மெயின் தான். ஸோ இது நீங்கள் 7 போட்டுடலாம் ஸ்ட்ரைட்டாக. 672 - 7/7 = 5ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு எக்ஸ் வந்து உங்களுக்கு 7ன்னு சேரும். த லீஸ்ட்டு பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 7 சொல்லி கிடச்சிடும். இப்போ 5வது சம் பாருங்க. 5வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x காங்கரண்ட் டு 4 மாடுலோ 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5x மாடுலோ 4 காங்கரண்ட் டு 4 மாடுலோ 6ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை பார்க்கும்போது இது வந்து நீங்கள் இந்த 4 லெஃப்ட் சைடு எடுத்துட்டிங்கன்னா 5x - 4 காங்கரண்ட் வர்றது ஈக்குவல் டு எந்த நம்பர் 6. ஸோ 6n அந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த நம்பரில் எந்த எக்ஸ் வேலை எந்த வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வரும்னு பார்க்கறதுக்கு. ஸோ இதில் நம்ம ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இது டிவைட் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா தட் இஸ் 5 - 4. இது நெகட்டிவ் நம்பர். ஸோ நெகட்டிவ் நம்பர் எடுக்க வேண்டியது இருக்காது. அது மட்டும் இல்லாமல் 5 - 4 1 இது டிவைட் ஆகாது. அதனால் நீங்கள் இது எடுக்க தேவையில்லை. ஸோ எக்ஸ் மேலே 2 போட்டுவாங்க. ஸோ எக்ஸ் மேலே 2 போட்டிங்கன்னா -4 = 6n. தட் இஸ் 10 - 4 = 6n. ஸோ 6 = 6n. 6 = 6n என்பது கரெக்டாக டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். ஸோ இதை பார்க்கும்போது எக்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்னு கிடைக்குதுன்னா 6ன்னு சொல்லி கிடைக்குது. 6 2ன்னு சொல்லி கிடைக்குது. இதில் 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் டிவைட். ஸோ லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 6ன்னு சொல்லி கேட்குது. 2ன்னு சொல்லி கிடைக்குது. அவ்வளோதான் அந்த சம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சரி எழுதுங்க. தேங்க்யூ.